எவ்வளோ பேர் அரசியல் நடத்திட்டு இருக்காங்க, அரசியல் கட்சி வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் இருக்கார், வேல் முருகன் இருக்கார், நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் யாரை பற்றியும் பேசாமல் விஜய்னு விஜயை பற்றி மட்டுமே எல்லாரும் பேசுகிறாங்கன்னாக்கா இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுன் அவர் தான். ஸோ அவர் தான் டாக் ஆஃப் த டவுன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசினா மட்டுமே தான் இங்கே அரசியல் பண்ண முடியும். பல பேருக்கு இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா சோறு போடுற தெய்வமாக இருக்கார் அவர். ஆக்சுவலாக எங்கள் உட்பட எல்லாரையும் சேர்த்து சொல்கிறான்னு அவரை பற்றி பேசாமல் அரசியல் பண்ண முடியாது, அவரை பற்றி நியூஸ் போடாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு என்னென்னா அவதூறு கருத்துக்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. உண்மையான கருத்துக்களை போடுங்க. எல்லாரும் சன் நியூஸாக மாறிடாதீங்கன்னு சொல்லுவேன். வேறு ஒன்றுமே இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. அவரை பற்றி பேசாதான் இங்கே அரசியல் நடத்த முடியும், இல்லைனா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பாருங்கள், இது வரைக்கும் நடந்த அரசியல் களத்தை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய அரசியல் களம் வந்து ரொம்ப சூடு பிடிக்கும் பயங்கரமாக. விஜய் இல்லாத அரசியலே கிடையாது. ஒவ்வொரு நியூஸ்லேயும் விஜய் இல்லாத டிபி இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே. ஸோ தமிழ்நாட்டில் விஜய் இருப்பார், விஜய் இல்லாத அரசியல் பண்ண முடியாது. அது இல்லைனா யாரும் பார்க்க மாட்டாங்கன்றதால விஜய் அவர்கள் இன்றைக்கி ரொம்ப தேவைப்படுறாரு. வேறு ஒன்றுமே இல்லை, அவரோட வளர்ச்சியை பார்த்து பயப்படுறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. சார் அதாவது ஒரே ஒரு விஷயம்தான். நீங்கள் ஒரு தெருவில் போயிட்டு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேரில் யாருக்கு உங்கள் ஓட்டுன்னு கேளுங்களேன். நான் எல்லாரும் டிவிக்கேலாம் நான் அப்படி சும்மா திமுக கார மாதிரி முட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு 6 பேர்லேருந்து 7 பேர் வந்து டிவிக்கே தான் சொல்லுவான். மிச்சம் இருக்க 3 பேர் வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே, இந்த மாதிரி மாற்றி சொல்லுவான். ஒரு 10 பேரை நீங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணும்போதே ஒரு 6 பேர் வந்து டிவிக்கே அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு எது சார் கூட்டணி? நாங்கள் எது சார் ஒரு கூட்டணி வச்சு அவங்கள வளர்த்து விடணும் சார்? இன்னைக்கு தளபதி அவர்கள் ஓகேன்னு சொன்னால் திமுக காரனே வந்து உட்காருவான் அவர்கிட்ட, திமுக காரனே கூட்டணிக்கு வந்துருவான். அந்த அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அவரோட பவர் என்னன்றது எல்லாருக்குமே தெரியுது. அவரோட பவர் அவருக்கு தெரியாமல் இருக்குமா? யோசிச்சு பாருங்க நீங்கள். அதனால் கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை சார். மக்கள் வந்து ஒரே விஷயம் தான் சொல்லிட்டுங்களா, திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி, இப்படி சொல்லிட்டு அவனுங்க கூடயே போயிட்டு கூட்டணி வச்சா அப்புறம் என்ன சார் மாற்றத்தை கொடுக்க போகிறோம்? நாங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள். நாங்கள் இவங்க யாருமே சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வரோம். அப்படி சொல்லிட்டு திருப்பி அவங்களோடய போய் சேர்றது வந்து எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து திமுகவோட பிடிமாக தான் இருக்க முடியும். எங்களோட கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டு என்டிஏ கூட்டணியில் போய் சேர்றது என்ன லாஜிக் இருக்குது? யோசிச்சு பாருங்க நீங்கள். ஆட்சியை பிடிக்கிறதுக்காக போய் சேரலாம், தந்திரங்கள் பண்ணலாம், அதெல்லாம் வேறு. அப்படி பண்ணால் திமுக எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அண்ணன் திருமாவளவனுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? யோசிச்சு பாருங்க நீங்கள். அது மாதிரி ஒரு சந்தர்ப்ப யோசிக்கக்கூடாது. அதனால் வந்து கூட்டணி தேவையில்லை. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி விஜய் அவர்கள். அவர் தான் வந்து ஆட்சியை பிடிப்பார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்படி இருக்கும்போது மக்கள் சக்தியோட வரும். இவன் 20 கட்சி கூட்டணி, அவன் 10 கட்சி கூட்டணி, நாங்கள் மக்களோட கூட்டணி, வேறு ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு மக்கள் சக்தி இருக்குது, மக்கள் சப்போர்ட் இருக்குது, அது போதும். வேறு கூட்டணி எங்களுக்கு தேவையே கிடையாது சார். அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, சீட்டு கன்வெர்ட் ஆகுமா இல்லையா அப்படின்றத நம்ம தேர்தல் ரிசல்ட் வரும்போது தான் நம்ம பார்க்க முடியும். பட் என்னையை கேட்டிங்கன்னாக்கா, நான் திமுகவோட ஆதரவாளர், நான் என்ன சொல்லுவேன், நான் வந்து தாவேக்காவோட ஆதரவாளர் என்ன சொல்லுவேன்னாக்கா, கண்டிப்பாக வந்து தளபதி தான் முதலமைச்சராக உட்காருவார். இன்கேஸ் நான் ஒரு திமுகவோட ஆதரவாளராக இருந்தேன் அப்படின்னாக்கா, இல்லை அவருக்கு ஓட்டெல்லாம் வராதுன்னு சொல்லுவேன். நான் நியூட்ரலாக பார்க்கும்போது ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸை போய் கேட்டிங்கன்னாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, விஜய் வரந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. விஜய் வரணும் நாங்கள் விரும்புகிறோம்னு சொல்லுவாங்க. நியூட்ரலாக சொல்லணும்னாக்கா, புரியுங்களா? நான் திமுக காரணம் பேசல, தாவேகா காரணமும் பேசல, நியூட்ரலாக சொல்கிறேன். அதாவது நாங்கள் திமுக ஆட்சியும் பார்த்துட்டோம், தாவேகாவோட அதிமுகவோட ஆட்சியும் பார்த்துட்டோம். தாவேகாவோட ஆட்சியை நாங்கள் பார்க்கணும்னு விரும்புகிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இன்கேஸ் நான் திரும்பவும் சொல்கிறேன், இப்போ நாளைக்கே எங்கள் தளபதி வந்து திமுகவோட கூட்டணி வச்சாலோ, கமல் மாதிரி போயிட்டு அறிவாலயத்து வெளியே டார்ச் லைட் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தாலும், என்ன பண்ணாலும் சரி, நாங்கள் வந்து கண்டிப்பாக அவருக்கு எதிராக கூட பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் ஏன்னா மாற்றத்தை விரும்பக்கூடிய நபர்கள். ஏன்னா நாங்கள் சொல்கிறதுனால நீங்கள் புரிஞ்சுக்கணும், இவன் வந்து இவன் வந்து தாவேகாவுக்கு முட்டு கொடுப்பான், திமுகவை தாக்கி பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணுறாங்க. அது கிடையவே கிடையாது. ஒரே விஷயம் தான், நாங்கள் மாற்றத்தை விரும்புகிறோம். நாங்கள் பார்த்துட்டோம், இந்த 5 வருஷம் ஆட்சியில் மக்கள் பட்ட அவதிகளை பார்த்துட்டோம். பாலியல் குற்றச்சாட்டுகள் எத்தனை இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எத்தனை இருக்குது நம்ம பார்த்துட்டோம். நம்ம எல்லா துறையும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்குமே இங்கே தீர்வு கிடையாது. மக்களோட வரி பணத்தை எடுத்து மக்களுக்கே திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. இது மாதிரி ஊர்பட்ட பிரச்சனைகளை பார்த்துட்டோம். நாங்கள் ஒரு மாற்றம் வேணும். என்னதான் பண்ணுறாரு நாங்கள் பார்க்குறோமே, வந்து அவர் பண்ணுறாரு பண்ணல, ஒரு 5 வருஷத்துக்கு கொடுப்போம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம்னு தான் சொல்கிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த வகையில் நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இதை தான் ஒரு பொதுஜனம், ஒரு பொது மக்களும் யோசிக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஆட்சியில் உட்காருவார்.